புகழ்கின்றோம் புனித சின்னப்பரே, மகிழ்கின்றோம் மனதில் நிறைந்தவரே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்ப துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை தேசிடுவே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. மேலிருந்து வரும் தூய ஆவியாரின் வல்லமையை உங்களிடத்தில் பெறுவீர்கள். உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சியாகியிருப்பீர்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான மிக்க சகோதர சகோதரிகளே, 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பணியாற்றுகின்ற பொழுது பரிசேயர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, பரிசேயர்கள் அவரை புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்ற தருணத்தில் கூட அவர் கவலை கொள்ளாமல் தன்னுடைய பணி வாழ்விலே முழுவதுமாக கவனம் செலுத்தி இந்த மண்ணுலகில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த அவர் போராடினார். ஆனால் அவர்களை விட சீடர்களே பல நேரங்களிலே இயேசுவினுடைய பிரசன்னத்தையும் இயேசுவினுடைய வார்த்தைகளின் மீதும் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக சீடர்கள் இயேசுவுக்கு ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை கொடுக்கிறார்கள். நீரே கடவுளின் மகன் என்று இயேசுவை முழுவதுமாக நம்புகிறார்கள். உருவகம் அல்லாமல் இப்பொழுதுதான் வெளிப்படையாக பேசுகிறேன் என்று சீடர்கள் இயேசுவை பார்த்து வெளிப்படுத்துகிறார்கள். தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுந்த சிந்தனைகளின் வழியாக பல நேரங்களிலே போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுபோல சில நேரங்களிலே அவரை மகிழ்ச்சிப்படுத்திய தருணங்களும் இயேசு காணுகிறார். நாமும் இயேசுவை மகிழ்ச்சிப்படுத்துகின்றோமா? அல்லது பல நேரங்களில் பரிசேயர்கள் துன்பப்படுத்தியது போல நாம் இயேசுவை துன்பப்படுத்துகின்றோமா? சிந்திப்போம். இந்த திருப்பலியிலே காணுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு உடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பேன். அவற்றுக்காக மனமருந்தை இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றிக் கொண்டு அதை எங்கள் நன்னடத்தை வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடும் தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 19, இறை சொற்றொடர்கள் 1-8 முடிய. அப்பல்லோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல் யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்போது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதில் உரை பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருளி வருவார். அவருடைய எதிரிகள் சிறகடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் இருந்து ஓடிப்போவர். புகையடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். நெருப்புக்கு முன் மெழுகு உருகுவது போல் கடவுளின் முன் பொல்லார் அழிந்தொழிவர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பவர்
மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளர்களாகவும் இருப்பார். தூயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்விற்கு அழைத்து செல்கிறார். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றெழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவை பற்றி நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் மக்கள் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. சீடர்கள் இயேசுவிடம், இப்பொழுதுதான் உருவகமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்பொழுது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்பொழுது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கின்றான். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுப்பதன் காரணம் என்னவென்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அவர் இந்த உலகத்தை படைத்தவர். இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருட்களையும் படைத்தவர். படைப்பின் சிகரமாக தன் சாயலாக உங்களையும் என்னையும் படைத்தவரும் அவரே. எனவே தன்னுடைய படைப்பில் இருக்கின்ற அனைத்தையும் நன்கு அறிந்து வைத்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களிடம் என்று சொல்லுகின்றார் என்றால், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று. காரணம், என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, சீடர்கள், இப்பொழுது நாங்கள் உம்மை புரிந்து கொண்டோம். கடவுளிடமிருந்து வந்தவர் நீர் என்பதை அறிந்து கொண்டோம் என்று சீடர்கள் தங்களுடைய விசுவாசத்தை இயேசுவிடம் பிரகடனப்படுத்துகிறார்கள். ஏன் சீடர்கள் இந்த வார்த்தைகளை ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், பல நேரங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறை ஆட்சியை பற்றியும்
தன்னுடைய இந்த மண்ணுலக பயணத்தினுடைய ஒவ்வொரு கோட்பாடுகளையும் வார்த்தைகளின் வழியாக தன்னை சந்தித்த மக்களுக்கு மட்டுமல்ல, தன்னை எதிர்த்து கொண்டிருக்கின்ற பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் அவர்களோடு சேர்த்து தான் அழைக்கப்பட்ட சீடர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையாட்சியை பற்றி தன்னுடைய அன்பின் வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்துகிறார். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று பல முறை இந்த வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்துகிற பொழுது, கேட்க செவியுள்ள அனாதைகளாக, திக்கற்றவர்களாக, வாழ வழி தெரியாதவர்களாக, குறையினத்து மக்களாக, சமுதாயத்தில் ஓரங்கட்ட மக்களாக இருந்த அவர்கள் மட்டும்தான் செவிமடுத்து இயேசுவின் வார்த்தைகளுக்கு முழுவதுமாக செவி கொடுத்தார்கள். ஆனால் அழைக்கப்பட்ட சீடர்களும் மற்றும் பரிசேயர்களும் மறைநூல் வல்லுனர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. காரணம், இந்த இரண்டு குழுக்களும் வெவ்வேறு பாதையில் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். சீடர்கள் ஒருபுறம் மகிழ்ச்சியிலும், பரிசேயர்கள் இன்னொரு புறம் வெறுப்பிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டிருந்தார்கள். எனவே சீடர்கள் மகிழ்ச்சியிலும் பரிசேயர்கள் ஆண்டவர் மீது வெறுப்பிலும் இருந்ததினால் அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்ததினால் இயேசுவுடைய பிரசன்னம் அவர்களுடைய பார்வைக்கு வெறுமனாகவே தான் காணப்பட்டது. ஆனால் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக சீடர்கள் இயேசுவை பார்த்து, நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம், அதோடு சேர்த்து உருவகம் இல்லாமல் பேசுகிறீர்கள் என்று இயேசுவினுடைய வார்த்தைகளை இனமறிந்து கொள்ளுகிறார்கள். அந்த உயிருள்ள வார்த்தைகளை புரிந்து கொள்ளுகிறார்கள். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, காரணம் என்னவென்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒரு தாய் தன் குழந்தையை அரவணைத்து அன்பு செய்வது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த மண்ணுலகில் பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பு செய்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று இறைவாக்கின் வழியாக தந்தை கடவுள் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் தன்னுடைய பணிவாழ்வின் வழியாக, வார்த்தைகளின் வழியாக அனைவரையும் அன்பு செய்கிறார். ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தையும் காட்டு, உன் பகைவனை அன்பு செய் என்று தன்னுடைய வார்த்தைகளினால் மட்டுமல்ல செயல்பாடுகளினாலும் அன்பு செய்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் தன்னுடைய அன்பை பொழிந்தார் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை அறிந்து வைத்து அவரவர்கள் எண்ணத்தை அவர்கள் முன்னிலையிலே வெளிப்படுத்தியவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சக்கேயுடைய மனநிலை வெளிப்படுத்தினார், சமாரிய பெண்ணுடைய மனநிலையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி ஒவ்வொருவருடைய மனநிலை வெளிப்படுத்துகிற பொழுது யூதாஸ் காரியத்தினுடைய மனநிலையை வெளிப்படுத்தினார், பேதுருடைய மனநிலை வெளிப்படுத்தினார் என்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக தன்னுடைய சீடர்கள் தான் கைது செய்யப்பட்ட பிறகு தன்னை விட்டு ஓடி போவார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதுதான் தான் தன்னுடைய குழந்தையை தாயானவள் நன்கு அறிந்து வைத்திருப்பது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனநிலையும் ஆழமாக அறிந்து வைத்திருக்கிறார். அறிந்து வைத்ததினால் தான் அன்பு செய்ய முடிகிறது. அன்பு செய்வதனால் தான் தனக்காக நம் ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க முடிந்தது. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவகம் இல்லாமல் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்திய தருணத்தை சீடர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம், அவருடைய அன்பை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்விலும் அவரை போல பிறரை அன்பு செய்ய அழைப்பு கொடுக்கிறார். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்கள் குறை நிறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், புரிந்தும் புரியாமலும் இருக்கலாம், அறிந்தும் அறியாமலும் இருக்கலாம், தாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளுடைய அர்த்தங்கள் அறியாமலும் இருக்கலாம், பேசுகின்ற வார்த்தைகளிலும் அர்த்தங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றை அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகங்கள் வழியாக இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே அன்பு செய்வோம், ஏற்றுக்கொள்ளுவோம், இயேசுவை நம் வழியாக பிறருக்கு வெளிப்படுத்துவோம். அப்பொழுது இந்த திருவழிபாடு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் இறைவான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உள்ளத்திலே உள்ள
உள்ளதெல்லாம் உம்மிடம் கொண்டு வந்தே உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உம்மிடம் கொண்டு வந்தே ஏற்று அருளும் இறைவா இரக்கம் தந்தருளும் உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உம்மிடம் கொண்டு வந்தோம் சிலுவையின் மறுபுறத்தே சிறுமையாவும் மறைந்தே பலியிது தகும் பலியே நான் பலி பொருள் வேறியே உரிமை வாழ்வு பெறவே வெறுமையாகி பணிந்தே உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உம்மிடம் கொண்டு வந்தே. சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகப்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாசற்ற பலி எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணகருளின் ஆற்றலை என்றும் பொழிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று ஆகவே முடியாவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். திருமணில் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலைகள் ஆற்றடைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தொழில் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடைய சேரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் விளைகளும் மகோதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை பற்றி அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாயிருப்பாய்.
கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பார். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட என கழிப்பார். உன்னென்று பிரியாமல் நீ என்றும் மனைத்திருப்பார். நீ என்றும் மனைத்திருப்பார். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்கிறார் ஆண்டவர். உங்களிடம் திரும்ப வருவேன், உங்கள் இதயம் மகிழ்ச்சி அடையும். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்யும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.